வியூவர்ஸ் வணக்கம். நான் வந்து பீர்க்கங்காய் துவையல் செய்கிறேன். செய்முறையை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பாருங்கள். அப்புறம் தேங்காய் வந்து உளுத்தம்பருப்பு, புளி, பூண்டு, இஞ்சி, பீர்க்கங்காய் தோல். அதை வந்து நம்ம பீர்க்கங்காய் வாங்குகிறோம் இல்லையா, அதை தோலை சீவிட்டு அந்த தோலை வேஸ்ட்டு பண்ணாமல் அதை அரைச்சிக்கணும். அதில் போட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதை பார்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை கொஞ்சமாக எண்ணெயை விட்டு, ரொம்ப எண்ணெய் விட்டாதீங்க, கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி உளுத்தம்பருப்பு, புளி, பூண்டு, இஞ்சி, தேங்காய், பச்சை மிளகா போட்டு வதக்கிக்குங்க. அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் தோல் எடுத்து, அந்த தோல் வந்து நார் இருக்கும், அந்த நாரை வந்து கொஞ்சம் நீக்கிடுங்க. நீக்கிட்டு துண்டு துண்டாக அரிஞ்சு போட்டு அதையும் ஒரு பக்கமாக எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி எண்ணெயை வதக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிட்டு பொன்னிறமாக வரும்போது வதக்கி எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வேணுன்றது நீங்கள் அப்படியே வச்சு யூஸ் பண்ணி சாப்பிட்றதும் சாப்பிட்லாம். இல்லைன்னா வந்து கொஞ்சோண்டு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டு காஞ்ச மிளகாய் இருக்குங்களா, அதை 2 கிள்ளி போட்டு தாளித்து அந்த சட்னியில் போட்டு சாப்பிடுங்க. தோசைக்கும் சாப்பிட்லாம், இட்லிக்கும் சாப்பிட்லாம், சாதத்தை போட்டு சுட சுட சாதத்தை நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லது. இது எதுக்கு நான் இந்த உடம்பு பீர்க்கங்காய் தோலுன்னா, பட் வந்து நம்ம அந்த காலத்தில் வயசானவங்க பாட்டியெல்லாம், எங்கள் பாட்டியெல்லாம் எனக்கு அம்மியில் அரைச்சி கொடுத்துருக்காங்க. அப்போல்லாம் உடம்புலாம் நல்லா இருந்தது. இப்போ வந்து எல்லாமே நம்ம தேவையில்லைன்னு தூக்கி போட்டுறோம் இல்லையா, எல்லா பொருளையுமே தூக்கி போட்டுறோம். அது இப்போ வந்து எல்லாருக்கும் கை கால் வலி, இப்போ திடீர்னு பசங்க எல்லாம் ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ உள்ள காலத்துக்கு பசங்க எல்லாமே ஒர்க் பண்ண, ஆணும் பொண்ணும் வேலைக்கு போகிறீங்க. மூட்டு வலி, கை கால் வலி, அந்த வலி, உடம்பு வலி எல்லாமே டயர்டாக வருதுங்க. அப்போல்லாம் வந்து நாங்கள் யாருமே அப்போவும் வேலை இருந்தது. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்க்குறீங்க. அப்போலாம் நாங்கள்லாம் களை வெட்ட போவோம், எல்லாம் செடிங்களை விழுவோம், எல்லாம் அறுப்பறுக்க போவோம், எல்லாம் பண்ணுவோம். அப்போவும் அந்த மாதிரி தான் இருந்தேன். அப்போ வந்து இந்த துவையலெல்லாம் பாட்டி எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. நான் சாப்பிட்ருக்கேன், நல்லா இருந்தது. இப்போ நீங்கள் வந்து நாங்கள் அந்த வேலை பார்த்தோம், இப்போ நீங்கள் இந்த வேலை பார்க்குறீங்க படித்ததுனால. அதனால் இப்போ நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது உடம்புக்கு நல்லது, மனசும் நல்லாயிருக்கும், ரிலாக்ஸாக ஆகிடுவீங்க. தேங்க்யூ.